தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எவ்வளவாய் சிநேகிக்கிறவர் என்பதை பல முறை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ராமேன் சொல்லுவீங்க? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பல நன்மைகளை கர்த்தர் செய்துட்டு இருக்கிறாரு. ஒரு காலமும் அவர் நமக்கு நன்மை செய்யாமல் போகவே இல்லை. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு சொன்னதை எல்லாம் கடுகளவு கூட அந்த வார்த்தைகளை விட்டு விலகி நிற்காமல் அதை அப்படியே கர்த்தர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தீர்க்க தரிசனத்தின் மூலமாக இருக்கலாம், சொப்பனங்களின் மூலமாக இருக்கலாம், வேத வசனத்தின் மூலமாக இருக்கலாம், செய்தியின் நிமித்தமாக இருக்கலாம், அல்லது நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களின் நிமித்தமாய் கர்த்தர் உங்ககிட்ட பேசி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பேசின வார்த்தைகள் ஒன்றும் மாறி போவது கிடையாது. அவர் பேசினவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு காலமும் மறைந்திருக்காது. ஒரு ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் என் கூட பேசின அனுபவமே எனக்கு கிடையாது, செய்தியின் மூலமாக கூட என்னை தொட்டதை போல நான் உணரலை பாஸ்டர், எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் எனக்காக வந்துதான்றது எனக்கு இது வரைக்கும் தெரியல, அல்லது யாராவது எனக்கு ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு வார்த்தைகளை பேசியிருப்பாங்களான்றது கூட எனக்கு தெரியல அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா, பாருங்க, ஆண்டவருக்கு பிள்ளையாய் நீ இருப்பாயானால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வெவ்வேறு சூழ்நிலைகள் மத்தியில் கர்த்தரும் கூட பேசிட்டு தான் இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி உனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் ஒன்று கூட மீதமாயிராதபடி சகலவற்றையும் அவர் உனக்கு நன்மையாக மாற பண்ணுகிறதற்கு அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகவும் நல்லவராக இருக்கிறதினாலே அநேக நன்மையான காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போதுமானவராக இருக்கிறார். சகல தீமைகளுக்கும் நம்மை விட்டு அவர் விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யட்டும். எடுத்து வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரத்திலே 9வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரத்திலே 9வது வசனம். பூர்வ காலத்திலே தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளை, தீவுகளே, போதும் 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 போதும். இப்போ நம்ம வாசிச்சோம் பார்த்தீங்களா, இந்த வசனத்தில் ஒரு 2 காரியத்தை தேவன் அழுத்தமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நல்லா கவனிக்கணுங்க. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சிச்சுன்னு சொல்றீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த வசனம் நல்லா புரிஞ்சிச்சு பாஸ்டர். புரிஞ்சதுன்னா புரிஞ்சது சொல்லுங்க, புரியலனாக்கா கையை உயர்த்தாதீங்க. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சுது? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? யாருக்கு இந்த வசனம் புரியல? இந்த வசனத்தை நான் சொல்றேன், சொன்னதுக்கு பிறகு திருப்பியும் படிச்சு பாருங்க, அப்போ புரியுதால்ன்றது எனக்கு சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தன் ஜனங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். அவர் சொல்றாரு, இதற்கு முன்னாடி உனக்கு நான் என்ன செய்வேன்ட்டு நான் உனக்கு சொன்னேனோ அதைத்தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன். இனிமேல் உனக்கு என்ன நடக்க போகிறதோ அதைத்தான் நான் உனக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். பூர்வ காலத்திலே நான் உனக்கு சொன்னவைகளை, தெரிவிக்கப்பட்டவைகளை இதோ நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். புதியவை, இனி சம்பவிக்கக்கூடியவைகளை, இனி நடக்கக்கூடியவைகளை நான் தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே வேதாகமத்தில் சவுல் என்கிற ஒரு மனுஷனை தெரியும்.
ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய சர்ச்சா இருந்தாலும் சரிங்க, எவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, நீ தனிப்பட்ட முறையிலே உன்னுடைய ஊழியக்காரனோ அல்லது வேத வசனங்களோ தீர்க்க தரிசனங்களோ சொப்பனங்களோ ஒரு மனுஷனை சரியாய் விசாரித்து நடத்தாமல் இருந்தால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் அவனால் பெற முடியாது. இந்த சவுல் அடுத்தது கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போகிறார், ஆண்டவர் தனக்கு சொன்னவைகள் எல்லாம் என் கண்களுக்கு முன்பதாக நிறைவேறி கொண்டிருக்கிறது, அடுத்தது கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை அறிவிப்பதற்கு தீர்க்கதரிசி இல்லை, அதை சொல்வதற்கு தேவன் முயலவில்லை. என்ன நடக்க போகிறது என்கிற அங்கலாய்ப்பு அவனுடைய சிந்தனைகளை குழப்பிக் கொண்டிருக்கிற போது அவன் ஒரு குறி சொல்லுகிற ஆவியை நோக்கி ஓடுவான். சபையோடு கூட, ஊழியக்காரனோடு கூட, ஆண்டவரோடு கூட சரியான ஒரு உடன்படிக்கை இல்லைன்னா, சரியான ஒரு ஒற்றுமை, சரியான ஒரு ஐக்கியம் இல்லைனாக்கா கர்த்தர் ஒரு காலம் பேச மாட்டாரு. அப்படிப்பட்ட நேரத்தில் ஜனங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு ஜோசியக்காரனை பார்க்கறதுக்கு அல்லது ஏதாவது ஒரு குறி சொல்லுகிற பார்க்கறதுக்கு, சில பேர் கிறிஸ்தவங்களே என்கிட்ட அப்படிதான் கேட்பாங்க. குறி சொல்ற மாதிரியே நான் ஜெபம் பண்ணி சொல்லுவாங்க. சரிங்க பாஸ்டர், அடுத்தது எனக்கு இந்த வேலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அடுத்தது பாஸ்டர் இந்த கல்யாணம் எப்போ நடக்குன்னு சொல்லுங்க, அடுத்தது பாஸ்டர் இதில் எப்போ ஒரு மாற்றம் வருன்னு சொல்லுங்க, அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதை கேட்குறப்பவே என் இருதயம்லாம் ரொம்ப கஷ்டப்படும். ஊழியக்காரன் என்பவன் உனக்கு ஜோசியக்காரன் கிடையாது, ஊழியக்காரன் என்பவன் உனக்கு குறி சொல்றவன் கிடையாது. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை குறித்து என்ன திட்டம் வைத்து இருக்கிறார், அந்த திட்டத்தை நீ எப்படி அறிந்து கொள்ள போகிறாய், அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த சவுல் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவில பலப்படல, கர்த்தருடைய தீர்க்கதரிசியோடு கூட அவன் சரியான ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளல. அவன் நம்பினவைகள் எல்லாம் அவனை கைவிட்ட போது அவன் என்ன பண்றான், எப்படியாகிலும் எனக்கு ஒரு காரியம் தெரியணும் என்று சொல்லி ஒரு குறி சொல்லுகிற ஆவியினிடத்திலே போய் தனக்கு என்ன நடக்க போகிறது என்பதை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிற போது அந்த குறி சொல்லுகிற ஆவியினாலே அவனை நிதானித்து அவனை நடத்த முடியல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை நிதானித்து சரியாய் நடத்துவதை போல இந்த உலகத்துல வேற யாராலையும் நிதானித்து உன்னை நடத்த முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது நம்ம சபையில இருக்கிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். உனக்கு அடுத்தது என்ன நடக்க போது, எந்த பாதையில் நடந்துட்டு இருக்கிற, உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, அந்த காரியத்துடைய மாறுதல் உனக்கு எப்படி நடக்கும்ன்றதெல்லாம் கர்த்தர் ஒவ்வொரு முறையும் சரியான ஐக்கியம் வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு. நீ எங்க விழுந்து போக மாட்ட, யாருக்கு முன்னாடி மண்டியிட மாட்ட, யாருக்கு முன்னாடி தலை குனிந்து வாழ மாட்ட. ஒரு காலம் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் வீணாய் போகாது, ஒரு காலம் தரித்திரம் வாசற்படியில் இருக்காது, ஒரு காலம் வியாதிக்கு நீ அடிமைப்பட மாட்ட, ஒரு காலம் பிரச்சனைகள் உன்னை தேடி வருவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டாரு. நீ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுகப்பட்டு அவருடைய பிள்ளையாக கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறபடினாலே நீ சுதந்திரம் உள்ளவனாய் கர்த்தரை மாற பண்ணி இருக்கிறாரா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். உனக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்பதை சொல்வதற்கு கர்த்தர் இருக்கிறார். அவருடைய பிரசன்னை இருக்குங்க, அவருடைய கிருபை இருக்கு. நான் தேவ பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன், யாரோ ஒருத்தரை டார்கெட் பண்ற சொல்லிட்டு கர்த்தருக்கு விரோதமா மட்டும் நடந்துடாதீங்க. கர்த்தருக்கு விரோதமா ஒரு காரியத்தை எழுப்பி செய்திடாதீங்க. ஆண்டவருடைய அந்த வாதல் அடைக்கப்படுமானால், சவுலுக்கு அந்த வாதில் அடைக்கப்பட்ட பொழுதுதான் அவனுக்கு நைட்ல தூக்கம் இல்லையா, நைட்ல தூக்கம் இல்லை, மரண பயம். யாராவது ஒருத்தர் கதவை அவனுடைய பிள்ளையை தட்டினாலே, அவன் மனைவி தட்டினாலே அந்த மரண பயம் அவனுடைய இருதயத்தை அடைத்துக் கொள்ளுமா, இருதயத்தை அடைத்துக் கொள்ளுமா. என்ன நடக்க போகிறது, யார் வந்திருக்கிறார்கள், என்ன சொல்ல போகிறார்கள், அடுத்தது என்ன காரியம் என்கிற ஒவ்வொரு சிந்தனைகள் அவனுடைய இருதயத்தை புளிந்தெடுக்க ஆரம்பித்த போது அவன் மாறு வேடத்தில் ஒரு குறி சொல்லுகிற ஆவி, ஒரு ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன், ஆண்டவர் தான் தன்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி நினைத்த மனிதன்,
கழுதைக்கு பின்னே போனவனை ஆண்டவர் தனக்கு பின்னே வரும்படி ராஜ்யத்தை ஆளுகிற மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்த ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனுஷன் எல்லாவற்றையும் இழந்துட்டு மாறு வேஷத்துல ஒரு குறி சொல்லுகிற பெண் இவனை கண்டு பயந்தவள். இவன் தான் உடனே தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள நினைத்தவள். கடைசியில பாருங்க இவனுக்கு எது என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த குறி சொல்லுகிற பெண்ணை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். என்ன கஷ்டம் பாருங்க. நான் உங்களை பார்த்து உங்களை எல்லாம் நேசிக்கிறதுனால நான் சொல்றேன், ஒரு காலமும் இந்த சவுலுடைய நிலைமை சவுலுக்கு வந்ததை போல இந்த இடத்துல இருக்கிற யாருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது. நான் இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபங்கள் அப்படித்தான். ஒருவனுடைய வழிகள் தாறுமாறாய், ஆண்டவருக்கு அருவருப்பாய், ஆண்டவரை ஒரு பொருட்டாய் எண்ணாமல் காண்கிறது என்றால் அவனுக்கு என்ன காரியம் நடக்குது என்று கர்த்தர் பேசுறாரு. போன வாரம் கூட எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்திட்டே இருந்தாரு. நீ ஒரு காரியத்தை பேசுகிற போது அந்த காரியத்தை ஒருவன் ஏற்றுக்கொள்ளாது இருப்பானால் அந்த இடத்துல மீண்டும் மீண்டும் அவனுக்கு என்ன காரியம் நடக்க போகிறது என்பதை சொல்லாத. உன்னால் கூடுமானால் அந்த மனுஷனுக்காக கடவுளுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணு. உன் வார்த்தைக்கு விலை இல்லை. உன் மூலமா கர்த்தர் பேசுகிற வார்த்தையை அவன் அங்கீகரிக்கல. உனக்கு என்னது நடக்கு என்பதை ஊழியக்காரர் சொல்றதை கேட்கலனாக்கா அதற்கு பிறகு திரும்ப 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 அவனை கூப்பிட்டு பேசாத. நீ எத்தனை முறை கூப்பிட்டு பேசினாலும் சரி, அவனுடைய காதுகள் அடைக்கப்பட்ட பிரேத குழியை போல இருக்குமா? அவனுக்கு முன்பதாக ஒரு மாறுதல் சம்பவிக்கிற வரையிலும் தன்னுடைய வாழ்க்கை இதை நோக்கித்தான் பிரயாணிக்கிறது என்பதை அவன் அறிந்து கொள்ள மாட்டானா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னுடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு, தனக்கு என்ன நடக்க போகிறது என்பதை அறிந்து கொள்ளுகிறதற்கு, தேவனோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுகிறதற்கு, ஊழியக்காரனோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுகிறதற்கு, சபையோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுகிறதற்கு நிறைய பேர் இயங்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருடைய இருதயத்தில் அந்த பாரம் இருக்கிறது. நிறைய பேரை கர்த்தர் சிநேகிக்கிறார். நிறைய பேரை கர்த்தர் நடத்தணும்னு நினைக்கிறாரு. அவர்களுக்கு செவி கொடு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை எல்லாம் நான் பேசுகிற போதே என்னுடைய இருதயத்தின் ஆதங்கம் மட்டுமல்ல, தேவன் உன்னை குறித்து என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நாம் வாழ்கிற இந்த நாட்கள் கடைசி நாட்கள். ஆண்டவருடைய இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா அநேக நாட்கள் காணாதவரை போலவும் தன் ஜனங்களுக்கு சம்பவிக்கக்கூடியவைகளை ஆண்டவர் சொல்லாதவரை போலவுமே இருந்தாராம். அந்த நாட்கள் என்பது இருண்ட ஒரு காலமா இருந்ததாம். நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில ஆண்டவர் உன் கூட பேசாம உனக்கு சம்பவிக்கக்கூடியதை சொல்லாமல் இருப்பாரானால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? இருண்ட காலத்தை போல இருக்குமா? அடுத்த உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு பிளாங்கான ஒரு பேப்பர் மாதிரி இருக்குமா? நீ எதை நோக்கி பிரயாணிக்க போகிறாய், எதை செய்ய போகிறாய், எந்த பாடத்தை நீ கற்றுக்கொள்ள போகிறாய் என்பதை அறியாது இருக்கிறோமா? உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்திருப்பாரானால், உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நன்மையை செய்திருப்பாரானால், உன்னை கர்த்தர் இதுநாள் வரையிலும் அற்புதமாய் நடத்தி இருப்பாரானால் எதற்கு தெரியுமா? அதற்கு பிறகு சத்தியத்தை மேய்ந்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற பாதையிலே நடந்தால் மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தினுடைய நிலைப்பகுதி உன்னால பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்துட்டே இருப்பாரு. எப்பவும் எனக்கு கர்த்தர் நன்மை செய்துட்டே இருப்பாரு. எத்தனை முறை விழுந்தாலும் என்னை தூக்கி எடுத்துட்டே இருப்பாரு. நெவர். ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு முறையும் கர்த்தர் உன் பட்சத்திலே வந்து இறங்கி நான் தான் உங்க அப்பா, நான் தான் உன்னை நடத்தணும். உன் வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கு, உன் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்க போகிறது, இதெல்லாம் கர்த்தர் செய்ய போறாரு அப்படின்னு சொன்ன உடனே தலை வணங்குவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகமத்திலே மரியாள் என்கிற ஒரு பெண்ணை பார்க்கிறோம். அந்த சகோதரிடத்துல போய் சொல்றாரு, உனக்கு கர்த்தர் இந்த காரியத்தை எல்லாம் செய்ய போகிறான்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, இது எப்படி நடக்கும், இதெல்லாம் எப்படி ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, தேவனாகி கர்த்தரால் எல்லாம் ஆகும். சொன்ன உடனே அவர் என்ன பண்றார்? தலை குனிந்து அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறாராம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஊழியக்காரனோடு கூட சத்தியத்தின் மூலமா, தீர்க்க தரிசனத்தின் மூலமா, வேத வசனங்களின் மூலமா, வாக்குத்தத்தங்களின் மூலமா கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதிலே ஒன்றாகிலும் குறைந்து போகாதபடி உன் வாழ்க்கையிலே அத்தனை காரியங்களையும் செய்வதற்கு கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். அது ஒன்று கூட மாறி போகாது, மாறவே மாறாது.
என் வாழ்க்கையில் நான் எப்படி கர்த்தருக்கு முன்பதாக நடந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை கர்த்தர் அறிந்து இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இதற்கு முன்பு வரையிலும் உன் காதுகள் கேட்க உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை நான் சொன்னேனோ அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறார். இனி என்ன நடக்க போகிறது என்று சொல்லி கர்த்தர் சொன்னாரோ அதை இதற்கு பிறகும் கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நிறைய பேரு நாம எதற்காக வாழ்கிறோம், எதை நாம் சேமித்து வைக்க நினைக்கிறோம், என்னுடைய ஓட்டம் எதை நோக்கி இருக்கிறது என்பதை நிறைய பேருக்கு தெரியவே தெரியல. சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனை நான் கண்டேன். அவன் அந்த செல்வந்தனை நான் பார்க்கிற போது அவருடைய சாயல் ஒரு செல்வந்தனை போல எனக்கு தெரியல. ஒரு பயங்கர ஒரு ஒடுங்கி போன ஒரு மனுஷனை போல, ஒரு நல்ல ஒரு வஸ்திரம் கிடையாது, நல்ல ஒரு முக கலர்ச்சி கிடையாது. அவரை பார்க்கிற போது தெரியல, ஆனா கோடீஸ்வரன். அவரை பார்க்கிற போது தெரியல. ஆனா என் பக்கத்தில் வந்த உடனே கர்த்தர் அந்த மனிதனை பார்த்து சொன்னார், மனுஷன் உன்னை பார்க்கிறதை போல நான் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உன் இருதயத்தை பார்க்கிறவர். எந்த மன கிளேசத்தாலே உன்னால வாழ முடியாதபடி நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ உன்னை உணர்த்துவதற்காகவே கர்த்தர் இந்த காரியங்களை செய்கிறாராம். அவர் சொன்னாரு, என் வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பல நன்மைகளை நான் பெற்றுக்கொண்டேன். ஓப்பனா சொன்னார் என்கிட்ட. இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பல நன்மைகளை கர்த்தர் அனுபவிக்க எனக்கு கிருபை தந்தார். அந்த நன்மைகளை நான் பெற 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 என்னுடைய டைரக்ஷன், என்னுடைய பார்வை, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய செயல்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த பணத்திற்கு மேலே என்னுடைய மோகம் செல்ல ஆரம்பித்து விட்டது. என்னுடைய மோகம் ஃபுல்லா பாருங்க. ஒரு நேரத்தில் நான் இருக்கிற நிலையை அறிந்து என்னை என் பிள்ளை சிநேகிக்கிறான் என்பதை அறிந்து நான் இருக்கிற நிலையிலே என்னை கைப்பிடிச்சு தூக்கி எடுத்தவர் தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை மட்டும் இல்லைங்க, என்னையும் தான். நான் இருக்கக்கூடிய நிலை மாறினாக்கா என் பிள்ளைய எனக்காக வாழ்வான்ற நம்பிக்கையோடு கொடுத்தா எனக்கு இந்த உயர்வான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு சொல்லுவேன், என்னை அழைத்த அழைப்பிற்கு, என் மேல ஆண்டவருக்கு இருந்த அந்த உண்மைக்கு இன்றைக்கு வரையில் நான் பாத்திரமானதான் நடக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்கு மனரமியாம நடக்கிறேன். நான் சொல்றேன், இது என்னுடைய உயர்வு அல்ல, இன்னும் பல உயர்வை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். ஒன்று கூட குறையாம உங்க கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் என்னை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது உயர்வு அல்ல. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், இது என்னுடைய உயர்வு அல்ல, இது என்னுடைய சம்பாத்தியம் அல்ல, இது என்னுடைய சந்தோஷம் அல்ல, இது என்னுடைய சமாதானம் அல்ல. இதை காட்டிலும் இன்னும் பன்மடங்கு உயர்வை தேவன் எனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு. கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்த மாட்டியா? இப்ப நல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு, நல்ல ஒரு சம்பாத்தியம், நல்ல ஒரு காரு, நல்ல ஒரு பைக், நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு வாழ்க்கை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது வாழ்க்கை அல்ல. இதற்கு பின்னாடி இன்னும் நிறைய நன்மையான காரியத்தை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார். யார் சொன்னது? இன்னும் எனக்கு எவ்வளவு பெரிய கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார் தெரியுமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைய கிருபைகளை கர்த்தர் தந்திருக்கிறாரு. அதையெல்லாம் நான் அனுபவிக்கணும்னாக்கா கொஞ்சத்தில் நான் உண்மையுள்ளவனா இருக்கணும். என் ஆண்டவர் சின்னதாக கொண்டு போகிறப்ப கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். ஆண்டவர் என்னை நடத்திட்டு போறப்ப அந்த வாழ்க்கைக்கு நான் உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் அங்கதான் மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு சின்ன ஒரு பிளஸ்ஸிங் வந்துருச்சுன்னா, சின்ன ஒரு உயர்வு வந்துருச்சுன்னா, சின்ன ஒரு மேன்மை வந்துருச்சுனாக்கா கடவுள் வேணும்னு நினைக்கிறாங்க, ஜெபிக்கிறது வேணாம் நினைக்கிறாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறது வேணாம் நினைக்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவர் அவங்களுக்கு ஏற்றாற் போல மடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு காலமும் நீ மடிக்கிற மாதிரி அவர் வர மாட்டார், அவர் மடிக்கிற மாதிரி தான் நீ வரணும். நிறைய பேர் அவங்களுடைய எண்ணங்களெல்லாம் சரி பண்ணிக்குங்க, உன் காரியங்களெல்லாம் சரி பண்ணிங்க. நீ மடித்து உன் பர்சில் வைக்கிற மாதிரி ஆண்டவர் வரமாட்டார். அவர் எதிர்பார்க்கிறத போல சாஸ்திரங்கமாய் நீ அவருக்கு முன்னாடி உட்காரணும். அப்போ உனக்கு மேல் இருக்கிற திட்டத்தை அவர் சரியாக நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு நாள் கூட அவர் நினைச்சது கிடையாதுங்க உன்னை அழ வைக்கணும்,
உன்னை கண்ணீர் வடிக்க வைக்கணும், உன்னை தூக்கி எரிஞ்சிடணும், நீ எல்லாருக்கும் முன்னாடி வேதனைப்படணும், துக்கப்படணும். ஒரு நாள் கூட அவர் நினைக்கலங்க. அவர் உன்னை குறித்து ஒவ்வொரு நாளும் பல பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. என் பிள்ளையை நான் இப்படி கொண்டு போகணும், என் பிள்ளைக்கு நான் இதெல்லாம் செய்யணும், என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கணும், அவனை நான் பார்க்குற போது அவன் எப்போவும் சந்தோஷப்படணும், அவன் முகத்தில் அந்த அழகு தெரியணும், அவன் இனி ஒரு காலம் யாராலையும் கஷ்டப்படக்கூடாது, அவனை சுற்றிலும் சத்துருக்கள் அல்ல, அவனை சுற்றிலும் நேசிக்கக்கூடிய மனுஷர்களை உண்டாக்கணும். இதெல்லாம் கர்த்தருடைய திட்டங்க. இப்படிலாம் கர்த்தர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட தரிசனங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் கர்த்தர் உனக்கு செய்யணும்னு சொல்லி நினைக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். கர்த்தருடைய திட்டம் என்பது இப்படித்தான். உன்னை குறித்து பெரிய ஒரு திட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் உருவாக்கி உனக்குண்டான தீர்க்க தரிசனங்கள்லாம் அதற்கு மேலே வச்சு அந்த பாதையில் கொண்டு போய் உனக்கு அதை கொடுக்கணும்னு நினைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஒரு ஆமேன். எனக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கிற யாருடைய தலைக்கு மேலே எப்படிப்பட்ட தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த இடத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மேலே எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, அது எப்படி நடந்துட்டு இருக்குது, எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்குது, இனி அது எப்போ முழுமையடைய போகிறது, அதற்கு பின்னால இன்னும் மிகையாகாத நன்மைகளை கர்த்தர் எவ்வளவு வச்சிருக்கிறாரு, அடுத்தது கர்த்தர் என்ன செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் கர்த்தர் திட்டமிட்டு வச்சிருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் உனக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறேன்னு வச்சுங்களேன். நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்ட்டு ஒரு வாக்குத்தத்தம் உதாரணத்துக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன்னு வச்சுங்களேன். அந்த நேரத்தில் உங்களுக்கு கரெக்டான ஒரு வேலை இல்லை, உங்களை சுற்றிலும் சரியான ஒரு 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 அந்த பிளஸ்ஸிங், ஆசீர்வாதங்கள் வருவதற்குண்டான வாதல் இல்லை. அந்த காரியங்கள் எல்லாம் அடைப்பட்டு கிடக்கிறது. ஆனால் நல்ல கவனிங்க பார்க்கலாம். உன்னை ஆசீர்வதிப்பன்ட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிற போது உன்னை சுற்றி இப்படி அடைப்பட்ட கதவுகளை எல்லாம் நீ பார்க்கிற போது சூழ்நிலைகள் எல்லாம் சொல்லும், இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் தகுதியானவன் தானா, இந்த ஆசீர்வாதம் எனக்குரியதா. நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தேனாக்கா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. பக்கத்தில் கைப்பிடிங்க பார்க்கலாம். 9வது மாதத்தில் வெறுமையாக கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு வரல. உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்து உனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு எதிராக ஒரு மதிலை எழுப்பி இருந்தாலும், ஒரு பிரச்சனைகளை சூழ வைச்சிருந்தாலும், ஆண்டவர் சொல்றாரு இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தான் ஒரு நாள் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றவங்க மட்டும் கையை தட்டி மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். என் கண்ணுக்கு, யோபினுடைய கண்ணுக்கு முன்னாடி கடைசி நிமிடம் வரையிலும் அவனால ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அவன் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்றான், என் ஆண்டவர் என் சரித்திரத்தை மாற்றி போடுகிறவர் அல்ல, அவர் எனக்கு நன்மை செய்ய நினைக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை சொல்றதுக்கு முன்னாடி 8வது வசனம் சொல்லுது, வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். நான் கர்த்தர், இதுதான் என்னுடைய நாமம். போதுமா? நான் கர்த்தர், இதுதான் என்னுடைய நாமம் சொல்லிட்டு சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதையெல்லாம் செய்திருக்கிறேன், இனி சொல்ல போகக்கூடியதையும் நான் உனக்கு செய்ய போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் சொல்றேன், ஒருவேளை ஆண்டவர் உனக்கு சொன்னவைகள் பேலன்ஸா, ஒருவேளை கர்த்தர் உனக்கு சொன்னவைகள் நடக்காதுதான், ஒருவேளை கர்த்தர் சொன்னவைகளை உன் கண்கள் காலனக்க கவலைப்படாதீங்க, அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய நாளிகையில் தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. நீ எவ்வளவு பொறுமையா கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தையோ, எவ்வளவு வைராக்கியத்தோடு கூட, எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி என் நேசர் இருக்கிறார், என் தெய்வம் இருக்கிறாரு, எனக்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க, எங்க ஊழியக்காரன் இருக்கிறாரு, அவர் இருக்கிற வரையிலும், என் தெய்வம் இருக்கிற வரையிலும் எனக்கு ஒரு குறையும் கர்த்தர் வரவிட மாட்டார் சொல்லிட்டு எவ்வளவு பொறுமையா விசுவாசத்தை நீ காத்துட்டு இருந்தியோ, அந்த விசுவாசத்திற்கு ஏற்றார் போல உன் பலனை உன் மடியிலே கர்த்தர் கொடுக்க போகிறார். கையை தட்டி அப்பாவுக்கு ராமன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? என்னை சுற்றி ஒரு பெரிய பலம் இல்லாமல் போட்டோம், என்னை சுற்றி ஒரு அதிகாரம் இல்லாமல் போட்டோம், என்னை சுற்றி நல்ல வேலை பிஸ்னஸ் இல்லாமல் போட்டோம், எனக்கு உதவி செய்வதற்கு மனிதர்கள் இல்லாமல் போட்டோம், ஆனால் என் தெய்வம் இருக்கிறாரு.
இது புரியுதா? ஏசாயா தீர்க்கதரிசியில் அந்த ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற போது அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறாரு. இப்போ அந்த மனுஷன் இறந்துட்டாரு. ஆனால் சொன்ன தெய்வம் இன்னும் இறக்கல, உயிரோடு தான் இருக்கிறாரு. ராமன் எத்தனை பேர் ராமன் சொல்லுவீங்க? எத்தனை பேர் ராமன் சொல்லுங்க? எங்க யார் மூலமா கர்த்தர் சொன்னார்? பாருங்க, என் மூலமா பேசுகிற தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் உனக்குள்ளே வருகிற போது அதை பார்க்கறதுக்கு நான் இருக்கிறேன்னு தெரியாது. ஆனா நிச்சயமா உனக்கு சொன்ன தேவன் உன் கூட கைப்பிடிச்சு நடப்பார் என்பதில் சற்றேனும் அச்சம் இல்லை. அவர் மாறாதவர். அந்த வசனமும் உன் கூட பிரயாணிக்கும், அந்த தெய்வமும் உன் கூட பிரயாணிப்பாரு. உன் கூட இருக்கிற உன் ஜனங்களும் உன்னோடு கூட பிரயாணிப்பார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. வேதம் சொல்ல, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒரு காலமும் ஒழிந்து போவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்றாரு, இது என்னுடைய நாமம், நான் கர்த்தர், நான் தான் சொல்றேன். சொன்னதை உனக்கு செய்தேன், செய்ய போகிறதையும் சொல்றேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு 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 நல்ல ஒரு அழகான ஒரு தேவ மனிதன் பயங்கரமான பிரயாசத்திற்கு மத்தியில் அவங்க பக்கத்தில் இருக்கிற அவருடைய உறவினர்கள் ஒரு சின்ன ஒரு சண்டை வந்தபோது அவங்க சொன்னாங்களா, டேய் உன் திமிருடா, உனக்குள்ளே இருக்கிற அகம்பாவண்டா, அதனால தான் என்னைக்கு வரையிலும் ஒரு சென்ட் இடத்த உன்னால் வாங்க முடியல, ஒரு சின்ன ஒரு வீட்டை உன்னால் கட்ட முடியல அப்படி சொல்லி அவர்களை சபித்த உடனே மனம் நொந்து உடைந்து போனாராம். அவரை மனைவியை பார்த்து சொன்னார், எனக்கு வீடு இல்லைன்னு சொல்லி நான் கவலைப்படலை, எனக்கு ஒரு நல்ல இடம் இல்லைன்னு சொல்லி கவலைப்படலை. அவர் சொல்கிறாரு, என்னுடைய அகம்பாவம் தான் ஒரு இடம் வாங்க முடியாமல், ஒரு வீடு கட்ட முடியாமல் நான் இருக்கிறேன்னு சொன்னார். நான் இருப்பது கர்த்தருக்கு தெரியும், நான் இருப்பது கர்த்தருக்கு தெரியும். அந்த மனைவி பார்த்து சொன்னாரா, நான் ஆராதிப்பது உண்மையுள்ள தெய்வமாக இருந்தா, நான் நேசிப்பது என்னை நேசிக்கிற தெய்வமாக இருந்தால், நான் ஆராதனைக்கு போகிற போது இதை குறித்துண்டான ஒரு தெளிவை கர்த்தர் எனக்கு கொடுக்கணும். அப்படி தெளிவு கொடுக்கலனாக்கா நான் இனி வீட்டுக்கு வரமாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது கணவன் மனைவிக்கு மட்டுமே தெரிந்த உண்மை, கணவன் மனைவிக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. அந்த நாளில் ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸாக அன்றைக்கி நான் அந்த சபைக்கு போயிருந்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி போயிருக்கிற போது கடைசியில் செய்தி எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. செய்தி எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதற்கு பிறகு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது திரும்பவும் எழும்பி உட்கார்ந்ததற்கு பிறகு திரும்பவும் எழும்பி கர்த்தரை ஊந்தி தள்ளுறாரு, எழும்பு மேலே எழும்புறாரு. அப்படி எழும்பி நிற்க வைக்கிற போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல ஒரு மனுஷனை பார்க்கிறேன், என்னுடைய வார்த்தையை கேட்க நீ ஆசைப்படுற. ஆண்டவர் சொல்றாரு, மற்றவர்கள் சபிக்கிறதை போல நான் உன்னை சபிக்கிற தெய்வம் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். அப்படியே பாருங்க, அப்படியே ஒரு ஃப்ரிங்கு துள்ளி குதிக்கிற மாதிரி என் தெய்வம் என் கூட பேசிட்டாரு, என் ராஜா என் கூட பேசிட்டாரு. என் நம்பிக்கை பொய்த்து போல, எனக்கு ஆண்டவர் வீடு கட்டுறாரு இல்லையா எனக்கு அதை குறிச்சு கவலை இல்லை. என் ராஜா என் கூட இருக்கிறாரு, அவர் என் கூட பேசுறவரு, என்ன நடத்துறன்றதை நான் தீர்மானம் பண்ணிட்டேன். ராமன் சொல், அவன் மனசுல இருக்கிற சந்தோஷம். அவன் சொல்றான், நான் என் தெய்வத்தோடு கூட பண்ணின உடன்படிக்கையை அறிந்து என் ராஜா என் கூட பேசிட்டாரு. நான் வீடு கட்டினாலும் சரி, கட்டாக்கிட்டும் சரியாரி, ஒரு தெருவீதியில் நான் கிடந்தாலும் சரி, நான் கவலைப்பட மாட்டேன். எங்க அப்பாவுக்கு நான் உண்மையாக இருப்பேன். கடைசியில் எல்லாம் கூப்பிட்ட உடனே அவர் சொன்னார், அவரை பார்த்து நான் விசாரித்து அவரை கூப்பிட்டு நான் பேசுகிறேன், என்ன பிரதர் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்களே. அப்போ அவர் சொன்னார், ஐயா இன்னைக்கு ஒரு முடிவோடு கூட தான் நான் வந்தேன். என் கூட நான் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையானவராக இருந்தனாக்கா என் கூட அவர் பேசணும், என்ன அவர் நடத்துகிறார் என்பதை அறியணும், என் காதுகள் கேட்கணும், என்ன அவர் உணர்த்தணும்னு சொன்னேன். நான் வந்து உட்கார்ந்துற வரையில் ஒவ்வொரு பகுதிகளையும் நான் கவனிச்சுட்டே இருந்தேன். செய்தி எனக்கு கேட்டார் போல இல்லை, தீர்க்க தரிசனங்கள் எனக்கு கேட்டார் போல இல்லை, எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருந்தோடனே எனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. எனக்குள்ள ஒரு பயத்தை பாருங்க, ஆண்டவரும் பாருங்க எப்படி சோதிக்கிறாரு பாருங்க, எப்படி கொண்டு போறாரு பாருங்க. இவன் கடைசி வரையிலும் ஐயா உட்கார்ந்துட்டா சொல்லி மனம் உடைஞ்சு அவ்வளவுக்கான என் கடவுள் சொல்லிடுறானான்னு நினைக்கிறாரு. உட்கார்ந்து பாருங்க, இப்படி உட்கார்ந்த என்ன கர்த்தர் தட்டி திருப்பி எழுப்பி ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனை குறித்து கர்த்தர் பேச விரும்புகிறார். அதுதான் கடவுளுடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்ற, தாகம் உள்ளவனுக்கு மேலே தண்ணீரை ஊற்றி அவருடைய தாகத்தை தணிக்கிற தெய்வம் நான் ஆராதிக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மனுஷன் சொன்னா, ஐயா நான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு கூட வந்தேன்,
எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்லையானாரு. அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு இடத்தை தான் கொடுப்பேன், அந்த இடத்திலே உனக்காக நான் ஒரு வீட்டை கட்டுவேன் கட்ட சொன்னார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா ரொம்ப சிம்பிளா சொன்னார் ஆண்டவர். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அவர் எனக்கு சொன்னார், அந்த ஐயா நான் ஒரு வீட்டை கட்டியிருக்கிறேன், அந்த வீட்டை நீங்கள் டெடிகேட் பண்ணணும்னு சொன்னார். மாதர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய வீடு. ஸ்தோத்திரம். ராமன் சொல்லுங்க. எனக்கு என்ன அங்கே என்ன நடந்துட்டு ஒன்றுமே தெரியாது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு என்னை கூப்பிடுறாங்க. அந்த வீட்டை டெடிகேட் பண்ணுறதுக்கு நான் போகிறேன். அப்பா, மிகப்பெரிய என்ன சொல்லுவாங்க, ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது ஐயா வீடு. அரண்மனை மாதிரி இருக்குது. எப்படி இந்த மனுஷன் இந்த வீட்டை கட்டுனான்றது எனக்கு தெரியல. அந்த இடத்துல போகிறப்போ அந்த கதிர்கள் எடுத்து அந்த ரிப்பன் கட் பண்ணுறப்போ என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்னேன், கர்த்தர் நீர் பெரியவர், நீர் செய்கிறவைகள் எல்லாம் மனிதனுடைய கண்களுக்கோ அவனுடைய சிந்தனைகளுக்கோ அவனுடைய அறிவுகளுக்கோ அது புரியாது, அது வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதாங்க கர்த்தருடைய வார்த்தை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது அந்த இடத்துல சுனேமியால் என்கிற ஒரு பெண் இருக்கிறார். வாசிங்க. ஒரு பிராண உற்பத்தியின் காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அனுப்பி கொண்டு போய் என்றாள். அதற்கு அவள், ஏது என்ன ஆண்டவனே, உம்முடைய அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். நல்ல கவனிங்க. இந்த பாருங்க, அவள் கொஞ்சம் பணக்காரி, ஒரு பெரிய பெண், ஒரு நல்ல செல்வந்தமான ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீயின் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தை கிடையாது. அவங்க வீட்டுக்காரர் வயசு முடிந்தவர், வயசு ரொம்ப பெரியவர். அவளுக்குள்ள இருக்கக்கூடிய, நல்ல கவனிக்கணும், அவளுக்குள்ள இருக்கிற செல்வம் மிகுதியாக இருப்பதினாலே ஊழியக்காரர்களை அதிகமாக கவனிப்பாளாம், ஊழியக்காரர்களுக்கு அதிகமாக சேவை செய்வாளாம், ஊழியக்காரர்களை அதிகமாக நேசிப்பாளாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்ல, எப்போ நீங்கள் வந்தாலும் எங்கள் வீட்டில் தான் நீங்கள் தங்கணும், எங்கள் வீட்டில் தான் நீங்கள் சாப்பிடணும், நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ட்டு சொன்ன உடனே எலியா என்ன பண்ணார், ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். எப்பவுமே இந்த பெண் நம்ம இவ்வளவு பராமரிக்கிறாளே, இந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் விசாரிக்கிற போது இந்த காரியத்தில் குறைவுபட்டால் என்பதை அறிந்து அந்த சுனமியாலை கூப்பிடு பண்ணுறாரு. சுனமியாலை அந்த கேஎஸ்சி போய் கூட்டிகிட்டு வரும்போது அந்த சுனமியாலை பார்த்து அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஏம்மா ஒரு உற்பத்தி காலம் வரும், அந்த காலத்தில் என்ன பண்ணுவேன், ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருப்பாய். சொன்ன உடனே அந்த அம்மானுடைய கண்கள் எல்லாம் ரொம்ப பெருசாகி போச்சு. அந்த அம்மா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறாரு, அபத்தம் பேசாதீங்க. அபத்தம் என்ன அர்த்தம்? பொய் சொல்லாதீங்க. அபத்தம் என்றால் பொய் சொல்லுதல். யாரை பார்த்து சொல்றா? தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றா. ஏன்னாக்கா என்னுடைய கணவர் வயது முதிர்ந்தவர், எனக்குள்ள ஸ்திரீகளுக்குண்டான வழிபாடுகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு பிள்ளை பிறப்பதற்குண்டான எந்த சாத்தியக்கூறும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எனக்கு இந்த நீங்க தீர்க்கதரிசனம் சொல்றது அபத்தமானது, பொய். நான் ஒன்று சொல்றேங்களேன், ஆண்டவர் செய்யக்கூடியதாக உனக்கு ஒரு காரியத்தை கத்த சொல்றாருனாக்கா உங்ககிட்ட என்ன இருக்குதுன்றதை நினைச்சு அவர் தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாரு. அவர் சொல்றக்கூடிய காரியம் அவரால் என்ன பண்ண முடியும் என்பதை நிதானித்து அதனுடைய கண்களுக்கு ஆச்சரியமா கத்த சொல்லுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ நம்ம என்ன நம்ம கிட்ட இருக்கிற பெரிய மிஸ்டேக்னாக்கா நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து இது எனக்குரியதல்ல, இந்த தீர்க்கதரிசனம் எனக்குரியதல்ல, இந்த செய்தி எனக்குரியதல்ல, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியதல்ல, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, ஒரு வேளைக்கு சாப்பாடுக்கு நான் என்ன பண்ண நினைக்கிறேன், நான் எப்படி 10 வேலையாட்களை வச்சிருப்பேன், நிறைய கடன் பிரச்சனை நிரம்பி இருக்கிறேன், என்னால் எப்படி நிறைய பேருக்கு கடன் கொடுக்க முடியும், நான் ஒரு வியாதியஸ்தமான ஒரு ஸ்திரீயா சகோதரனா இருக்கிறேன், என்னால் எப்படி மற்றவருடைய வியாதியை குணப்படுத்த முடியும் என்கிற நிறைய சந்தேகங்கள் நமக்குள்ள இருக்கிறது. நான் சொல்றேன் கேளுங்க, உன்னால என்ன காரியம் முடியக்கூடியதை கத்த சொல்லல,
உன்னால என்ன காரியம் முடியலையோ அதை நான் உனக்கு செய்வேன் கர்த்தர் சொல்றாரு. எப்போ நல்லா புரியுங்க, ஒரு தீர்க்கதரிசன நோய்க்கு வருகிற போது என் சூழ்நிலைக்கு இது அப்பாற்பட்டதுதான், ஆனா கர்த்தரால் எல்லாம் ஆகும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கர்த்தரால் எல்லாம் ஆகும். நான் ஆராதிக்கிற தெய்வத்தால் எல்லாம் ஆகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்துல 21வது அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிக்கிற போது ஆகாருக்கு ஆகாருடைய பிள்ளைக்கும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. வாசிங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அடிமை பெண்ணின் மகனையும் அவளையும் ஒரு பெரிய ஒரு ஜாதி ஆக்குவேன் நானு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை ஒருவேளை ஆபிரகாம் ஆகாருக்கு சொல்லியிருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லி ஆகார் சொல்லிடலாம், எனக்கு ஆண்டவர் உனக்கு இன்னமா காரியெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டாரு, அதனால நீ கவலைப்பட வேண்டியது கிடையாது, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஒருவேளை சொல்லியிருக்கலாம். இந்த இடத்துல ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த பெண்ணையும் அந்த பிள்ளையை நீ அனுப்பிடுன்றாரு. இதை பாருங்க, நல்ல கவனிக்க பார்க்கலாம். ஒரு இடத்துல சொல்றாரு அவனை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு, ஒரு இடத்துல சொல்றாரு அவங்களை அனுப்பிடு, அவங்க கிட்ட போட்டோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்றாரு. ஆனா ஒரு காரியத்தை இந்த இடத்துல இருக்கிற ஒரு ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அடிமை பெண்ணும் அவருடைய பிள்ளையும் ஆபிரகாமால் அனுப்பப்பட்டதற்கு பிறகு, அவரிடத்துல இருந்ததெல்லாம் செலவழிந்ததற்கு பிறகு, அந்த இடத்துல என்னை காப்பாற்றுவதற்கு ஒருத்தருமே இல்லை. நல்ல கவனிங்கப்பா, என்னை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தருமே இல்லை சொல்லிட்டு அவ கலங்கி வேற எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்திருப்பாளா இல்லையா? உங்களுக்கு சமீபத்தில் ஒரு டிஸ்கவரி சேனல்ல ஒரு காரியத்தை காமிச்சாங்க. ஒரு வனாந்தரத்தில் ஒருத்தன் மாட்டிட்டு இருக்கிறான், தண்ணீர் இல்லாத ஒரு ஸ்தலம். அந்த இடத்துல அவனுடைய நாக்குகள் எல்லாம் வறண்டு போய் அவன் அப்படியே முடங்கி போய் இருக்கிற நேரத்தில் தன்னுடைய சிறுநீரையே அவன் என்ன பண்ணானா, குடித்து தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டானா. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தனக்கு இன்னது வேணும் என்பது தெரியல அவனுக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் கீழே இருக்கிற கால்வாயின் தண்ணீரை ஒரு கையில் எடுத்து முண்டு குடிச்சானா. அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் ஒன்று தான், என் தாகத்தை தீர்க்கணும், நான் உயிரோடு கூட வாழணும். அப்போ நீ யோசிச்சு பாருங்க, ஒரு அங்கலாய்ப்பு, ஐயோ நானும் சாக போகிறேன், என் பிள்ளையும் சாகக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிலை வந்த போது அவள் எங்கெல்லாம் ஓடி இருப்பா, எந்த இடத்துலலாம் போய் பார்த்துருப்பா, ஒரு நீர்த்தொருவு கிடைக்குதான் சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. எங்கேயுமே அவளுக்கு கிடைக்கல. ஆனால் அவளுக்கு ஒரு காரியம் புரியலை. எப்போ ஆண்டவர் உன்னையும் ஒரு பெரிய சந்ததியா மாற்றும் என்று சொன்னாரோ, எப்போ ஆபிரகாமை விட்டு அவர் புறம் தள்ளப்பட்டாலோ, அதற்கு முன்பதாகவே இன்ன இடத்திலே வந்தனாக்கா நீ தண்ணீர் தாகம் உனக்கு எடுத்து நீ வறண்டு போய் நிப்பென்று சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய நீர்த்துறவை உண்டாக்கிட்டு தான் அந்த தீர்க்க தரிசனத்தையே கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் உங்களை பார்த்து சொல்றேன், உன் வாழ்க்கையில ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார்னாக்கா நீ எப்படிப்பட்ட பாதையில பிரயாணிக்க போற, எப்படி பிரச்சனைகள் எல்லாம் உன் கண்ணுக்கு முன்னாடி வரும், அதையெல்லாம் நீ எப்படி எதிர்கொள்ள போகிற என்பதை கரெக்டா தெரிஞ்சு அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான முடிவையும் உன் தேவனாகிய கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிட்டு தான் நன்மையை கர்த்தர் உனக்கு செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உனக்கு அந்த நன்மையை கர்த்தர் எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய பேர் பிரச்சனைகளை கண்டு பயப்படுறீங்க, போராட்டங்களை கண்டு பயப்படுறீங்க. ஆனா நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், எதை கண்டு பயப்படாதீங்க. ஒரு பிரச்சனையை நான் சந்திக்கிறேன், ஒரு குழப்பத்தை நான் சந்திக்கிறேன், ஒரு போராட்டம் என் இருதயத்தை உடைச்சிட்டே இருக்குதுனாக்கா அதுக்கு முன்னாடியே அதிலிருந்து நான் எப்படி தப்பிப்பது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய இருதயத்தை உடைச்சி நொறுக்குதுங்க. ஐயோ இந்த சூழ்நிலையில நான் எப்படி வாழ போறேன், என் பிள்ளையை நான் எப்படி பராமரிக்க போறேன், என் பிள்ளைக்கு நான் எப்படி நன்மை செய்ய போறேன், இந்த சூழ்நிலையில் யார் எனக்கு உதவி செய்வார்கள்? அவ மானிட்டர் வேலை செய்யல, அவ கலங்கி நிற்கிற போது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய கண்களிலே உனக்கு தயவு கிடைத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்குதுங்க. ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கிறப்போ அவங்கவுங்க ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சைடில் கோல் அடிச்சனாக்கா ஒரு கூட்டம் சிரிக்குது, ஆரவாரம் பண்ணுறது. இந்த சைடில் கோல் அடிச்சனாக்கா ஒரு கூட்டம் ஆரவாரம் பண்ணி சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 9 வயது நிரம்பின ஒரு பையன், ஒரு சின்ன தம்பி,
இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு தன்னுடைய செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த பையன் மட்டும் ஓன்னு அழுகுறான், ஓன்னு அழுகுறான், ஓன்னு அழுதுட்டே இருக்கிறப்போ இவங்க அப்பாவுக்கு புரியல, ஏன் பையன் அழுகுறான், தம்பி ஏன் அழுகுற ஏன் அழுகுறனாக்கா அந்த அழுகை வருகிற போது அதற்குண்டான காரணம் அவனால சொல்ல முடியல, அந்த காரணத்தை சொல்ல முடியல. இவங்க கேட்க கேட்க அவன் அழுதுட்டே தான் இருக்கிறான். இவங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, எங்க டீம் ஜெயிச்சிச்சு, உங்க டீம் கோல் போட்டுட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு மேட்ச் முடிஞ்சிச்சு, எல்லாம் அந்த கிரிக்கெட் அந்த கிரவுண்டை விட்டு வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. அவன் சிரிக்க ஆரம்பிச்சான். யாரு? அந்த பையன் வந்துட்டு அப்படியே மனம் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சான். அப்போ அவங்க அப்பா அவனை பார்த்து கேட்கிறாரு, ஏண்டா அந்த இடத்துல நம்ம டீம் வந்து ஒரு கோல் போட்டப்போ நீ ஓன்னு அழுதுட்டு இருக்கிற, அவங்க டீம் கோல் போட்டப்போ ஓன்னு அழுதுட்டு இருக்கிற, ஆனா எல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு இப்ப என்னடானாக்கா கை கட்டி சிரிக்கிறியடா அப்படின்ட்டு கேட்டாராம். அந்த 9 வயசு பையன் சொன்ன வார்த்தை என் இருதயத்தை சிலிர்க்க வைத்தது. 9 வயசு பையன் சொன்னானா, ஒரு பந்து, என்னங்க சத்தமா சொல்லுங்க, ஒரு பந்து இந்த சைடில் இருக்கிறவனும் ஒருத்தனை மாற்றி அடிச்சு அந்த கோலு கொண்டு போகிறாங்க. அதே பந்தை அங்கே இருக்கிறவனும் அடித்து உதச்சி இந்த கோலு கொண்டு வராங்க. ஒரு பந்து எத்தனை பேர்கிட்ட மிதிப்படும், அந்த பந்தை கண்டு தான் நான் ஓன்னு அழுதேன் அப்படி சொன்னானா. ஒரு பயங்கரமான அவங்க அப்பாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்றே தெரியலையா. அந்த பந்து எவ்வளவு தான் வேதனைப்படும்பா. ஒருத்தனை மாற்றி இப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பல்லை எப்படி அடிக்கிறது, அந்த பந்தை எப்படி உதைக்கிறது, அந்த பந்தை யாருக்கிட்ட இருந்து தப்பிக்கும். இந்த சைடில் போனால் அவன் அடிக்கிறான், அந்த சைடில் வந்ததா இவன் அடிக்கிறான், யாருக்கிட்ட அந்த பந்து காப்பாற்றப்படும். அதனால தான் நான் ஓன்னு அழுதேன் அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அவங்க அப்பாவுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இது பந்து தானடா, ஏண்டா அழுவுறேன்ட்டு சொல்ல முடியல. அதுக்கு பிறகு அவங்க அப்பா கேட்டாரு, சரிடா இப்பயா சிரிச்சேன்ட்டு கேட்டானா. அதுக்கு அந்த பையன் சொன்னானா, அந்த பந்தை எல்லாரும் மாற்றி அடிக்கிறப்போ நான் ரொம்ப மனசில் கஷ்டப்பட்டேன். ஆனால் யாரோ ஒருத்தன் ஜெயிச்ச உடனே அந்த பந்தை எடுத்து இருதயத்தில் கட்டி பிடிச்சிட்டு அந்த டீமில் இருக்கிற அத்தனை பேர் வந்து முத்தம் கொடுக்குறாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பந்தை போலத்தான் நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இருக்குது. எந்த சைடும் உன்னை வாழ முடியாதபடி நிறைய பேர் உன்னை எட்டி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த எட்டி அடிக்கிற அந்த கூட்டத்திற்கு முன்னாடி எப்படி வாழ்றன்னு தெரியாமலே நீ முழிச்சிட்டு இருக்கிற. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு மேலே உன் தலைக்கு மேலே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் உண்டு, உன் தலைக்கு மேலே வைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உண்டு, உன் தலைக்கு மேலே கர்த்தர் வைத்திருக்கிற கிருபை உண்டு. அந்த கிருபை உன்னை எட்டி உதைக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு நாள் கட்டி பிடித்து உன்னை தூக்கி பிடித்து முத்தம் கொடுக்கிற ஒரு நாட்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். உன் தரிசனம் அந்த நாளிலே நிறைவேறுகிற போது நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க அப்பா மெய்சிலிர்த்து போய் அவங்க பையனை தூக்கி கட்டி பிடிச்சு உம்மை கொடுத்தாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பையனுடைய கண்கள் எப்படி இருக்குது பாருங்க. எல்லாரும் அந்த கோலை அந்த பந்தை அடிச்சு அவங்க சைடு போயிடுமா இவங்க சைடு போயிடுமான்னு தான் பார்த்தாங்க. ஆனா ஒரு பிள்ளை மட்டும்தான் அந்த பந்து அடிப்படக்கூடிய அந்த நிலையை கண்டார். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் நீ அடிப்படுவதை நினைத்து உன்னை எல்லாம் ஏளனம் பண்ணி இருக்கலாம், உன்னை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கலாம், உன்னை எல்லாம் தேவையற்ற வார்த்தைகளை பேசிட்டு இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் நீ அடிப்படுவதை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, உன்னை தூக்கி எடுப்பதற்கு ஒருவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, உனக்குண்டான ஸ்தானம் உயர்ந்திருப்பதை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் உன் கூட இருக்கிற வரையிலும் உனக்குண்டான தீர்ப்பை வேற ஒருத்தரால எழுத முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஃபுட்பால்ல தான் இந்த பிரச்சனை என்னன்னாக்கா, கிரிக்கெட்ல வந்து அதுலயும் ஒரு பிரச்சனை. 2 டீம் இருக்குங்க. 2 டீமும் பந்த போடுறப்போ என்ன ஏம் பண்ணி போடுவானாக்கா, அந்த ஸ்டெம்ப் இருக்குது பாத்தீங்களா, 3 ஸ்டெம்ப், அந்த ஸ்டெம்பை அதை எதிர்கொண்டு தான் அவங்களுடைய பால் போடுவாங்க. ஒன்னா எல்லாருடைய போலருக்கும் என்னன்னாக்கா, நான் போடுற பந்துல ஸ்டெம்ப் 2ஆ உடையணும், அது எல்லாராலும் பேசப்படணும்னு சொல்லுவாங்க. ஆனா நல்ல கவனிங்களேன், இப்போ ஒரு டீம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, பால் போடுறப்ப அந்த ஸ்டெம்பை தான் ஏம் பண்ணி போடுவாங்க. சரி, இவன் முடிஞ்சவொன்னா விளையாட்டு முடிஞ்சிச்சா, அடுத்தவன் வந்தாலும் என்ன பண்ணுவான், அந்த ஸ்டெம்பை தான் ஏம் பண்ணி பால் போடுவான்.
ஆனால் 2 பேரும் அந்த ஸ்டெம்பை உடைக்கிறதுலையும் அந்த ஸ்டெம்பை சாக்கிறதுலையுமே நோக்கமாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்டெம்பு ரொம்ப பொறுமை, எத்தனை முறை விழுந்தாலும் திருப்பி 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 நிற்க வச்சுட்டே இருக்கு. எவ்வளோ என்ன அடிக்கிறீங்களோ அடிங்கடா, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு ஒருத்தன் ஜெயிப்பான். ஜெயிக்கிறவனுடைய கையில் அந்த ஸ்டெம்பை பிடுங்கிட்டு மேலே உயர்த்தி அத்தனை பேருக்கு முன்னாடியும் அந்த ஸ்டெம்பை தூக்கிட்டு வருவான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதே போலதான் நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, எத்தனை பேருக்கு முன்னாடி நீ கீழே விழத்தக்கதான பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் சரி, எத்தனை பேர் உன்னை விழை தள்ளினார்களோ அவர்களே உன்னை தூக்கி பிடிச்சு உண்மையாகவே உன் கூட இருக்கிற தேவன் பெரியவர். அந்த ஸ்டெம்பை பாருங்க, ஒருத்தன் பால் போடுறப்போ ஒரு அம்பையர் இப்படியே பார்த்துட்டு இருப்பார், இப்படியே பார்த்துட்டு இருப்பார். பார்த்துருக்கீங்களா? நீங்க கிரிக்கெட்லாம் பார்த்தது கிடையாது. ஆமா, நமக்கு விஜய் டிவி, சன் டிவி பார்க்கறதுக்கு கரெக்டான நேரங்கள் இருக்கு. பாருங்க, அந்த அம்பையர் இப்படியே பார்த்து, நல்லா கவனிச்சிருக்கீங்களா? அந்த அம்பையர் இப்படியே தான் பார்ப்பாரு, இப்படியே தான் பார்ப்பாரு, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் நினைப்பாங்க, இவர்களுடைய தெய்வத்திற்கு கண்ணு கிடையாது, இவருடைய தெய்வத்திற்கு காது கிடையாது, இவருடைய தெய்வம் எதையும் கண்டுக்க மாட்டார் சொல்லிட்டு தான் நிறைய மந்திரவாதிகள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என் தெய்வம் என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க மானத்திலிருந்து கர்த்தர் மனுபுத்திரனை பார்த்துட்டே இருக்கிறாரு. சரியான நேரம் வரும்போது உடைக்கணும் நினைச்சவங்களெல்லாம் தூக்கி கீழே தள்ளிட்டு, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிற பந்து பாருங்க, உடைக்கணும் நினைச்ச பந்து எந்த இடத்துல யாருக்கு கிட்ட இருக்குதுன்னு தெரியாது. ஆனா கீழே தள்ள நினைச்ச அந்த ஸ்டெம்ப் எல்லாம் தூக்கி பிடிச்சிப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் உன் கூட இருக்கிற வரையிலும் ஒருத்தனும் உன்னை வீழ்த்த முடியாது, ஒருத்தனுடைய கை உனக்கு மேலே இருக்காது. நல்ல கவனிப்பா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தலைக்கு மேலே கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் உயிரோடு கூட இருக்குது. என்னோடு கூட கர்த்தர் பேசின தீர்க்க தரிசனம் ஆண்டவர் உயிரோடு கூட வைத்திருக்கிறார். எனக்கு ஆண்டவர் சொன்ன வழிகள் எல்லாம் உயிரோடு கூட இருக்கிறது. எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்கள் எல்லாம் உயிரோடு கூட தான் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? என் வழியில நான் நடந்துட்டே இருப்பேன், எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எது என் வாழ்க்கையில என் கண்ணுக்கு முன்னாடி சூன்யமாய் தெரிந்தாலும் சரி, என் தெய்வம் சூன்யமாய் தெரிகிறவர் அல்ல. எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை விளையேற பெற்றதாய் பார்க்கிறவர். எல்லாம் அப்படி எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படி எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். ரபலா ஷதரியா கலத்தின தரிமியா லீபா பபலத்தின கலத்தின தரிபியா ஓரி கலத்தின துனதனிமியா கலதின மனிமியா. எல்லாம் அப்பாவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை துதிக்கிறேன்.